இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜூலி பிலியட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிரான்ஸ் தேசத்துல பிறந்த ஒரு புனிதை. இவர் வாழ்ந்தது 18வது நூற்றாண்டுல. இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலத்துல தான் பிரான்ஸ்ல தொழில் புரட்சி ஏற்பட்ட ஒரு நேரம். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே 14 வயதிலேயே ஒரு துறவரத்தை மேற்கொள்ள விரும்பினார் என்றும், அதற்கு பிறகு தன்னுடைய தாய் தந்தையர் உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால் தன்னுடைய பெற்றோரை பாதுகாக்கிற மருத்துவ உதவிகளை செய்கிற ஒரு பணியை இவர் செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவரும் தன்னுடைய தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகவே இருந்தார். அந்த ஒரு காலச்சூழலில் தான் பிரான்ஸ் தேசத்துல தொழில் புரட்சி ஏற்படுகிறது. அப்பொழுது அந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட்ட குருக்களுக்கு இவருக்கு அடைக்கலம் அளித்தார், அவர்களுக்கான உதவிகளை செய்தார் என்கிற குற்றச்சாட்டு இவர் மேல் இருந்தாலும் அரசுக்கு எதிராக கொஞ்சம் கூட அஞ்சாமல் குருக்களை பாதுகாக்கிற பராமரிக்கிற ஒரு பணியையும், அதே நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பணி செய்கிற ஒரு பணியையும் இவர் செய்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். கடுமையான நோயினால் தாக்கப்பட்டு அவர் நடக்க முடியாது இருந்த ஒரு சூழ்நிலையில திரு இறுதிய ஆண்டவரிடத்துல ஜெபித்து மன்றாடி ஒரு புதுமையின் வாயிலாக மறுபடியும் நடக்க தொடங்கிய அவர் பிரெஞ்சு புரட்சியினுடைய காரணமாக வளங்களையும் அனைத்தையும் இழந்து நின்ற பெண்களுக்காக இவர் ஒரு துறவு சபை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவர் பணி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பிரான்ஸ் தேசத்துல பிறந்தாலும் இவர் இறந்தது பெல்ஜியம் தேசத்தில் என்று சொல்லுகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருந்த மக்களுக்காக பணி செய்த இந்த புனித ஜூலி பிலியேட்டுடைய பரிந்துரையால் நாமும் ஏழையருக்கு உதவுகிற நல்ல ஒரு உளப்பாங்கை இறைவன் தர வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழகான ஒரு செய்தி என்பது 2 சீடர்கள் எம்மாவுசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருத்தத்திலும் வேதனையிலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்களே என்கிற ஒரு மன வருத்தம். இந்த இடத்துல இந்த 2 சீடர்களுக்கும் உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கிறது, அல்லது ஒரு மிகப்பெரிய குழப்பமான எதிர்காலத்தை நோக்கித்தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். துன்பம் நிறைந்த இந்த ஒரு பயணம் எப்படி நம்பிக்கையில் முடிவுற்றது என்பதை பற்றி தான் இந்த எம்மாவுஸ் பயணம் நமக்கு தெளிவுற சொல்லுகிறது. அப்படி அச்சத்திலும் பயத்திலும் சென்று கொண்டிருந்த அவர்களோடு இணைகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வழிபோக்கரை போல. ஏன் இப்படி முகவாட்டமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் அவர்களிடத்துல கேட்கிறார். அதற்கு அவர்கள், உமக்கு மட்டும்தான் இந்த எருசலேம்ல தெரியவில்லையா இந்த 2-3 நாட்களாக நடந்தது? நாசரேத்து இயேசுவை மூப்பர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் காட்டி கொடுத்து கொலை செய்து சிலுவையில அறைந்து கொண்டு விட்டார்கள். எங்களோடு இருந்த ஒரு சில பெண்கள் இன்றைக்கு அதிகாலையில கல்லறைக்கு சென்று கல்லறையில் அவர் இல்லை என்பதையும் அவர் உயிர்த்து விட்டார் என்கிற ஒரு செய்தியும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்று இன்னும் முழுவதுமாக இயேசுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கையற்றவர்களாக, எல்லாமே போயிடுச்சே, நம்பிக்கையோடு இருந்துமே, இயேசு என்கிற ஒரு மீட்பர் பெரிய மாற்றத்தை தருவாரே அப்படி என்கிற ஒரு கவலையில இருந்ததாகவும், இந்த கவலை இன்னும் மேலும் ஒரு கவலையாக இயேசுவை கொன்று விட்டார்கள் என்கிற ஒரு கவலையில தான் இன்னைக்கு அவர்கள் அதை இயேசுவிடத்துல சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சட்டங்களையும் மறைநூலில் எழுதி உள்ள இந்த துன்புறும் மெசியாவை பற்றின விளக்கங்கள்லாம் எடுத்து கூறி, மெசியா துன்புட வேண்டும் என்று உங்களுடைய திருச்சட்டத்திலும் மற்றும் இறைவாக்குகளிலும் குறிப்பிடவில்லை என்று சொல்ல சொல்ல அவர்களுடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எரிகிறது இறை வார்த்தையை கேட்டு. அதற்கு பிறகு அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு வந்தவுடனேயே இயேசு இன்னும் அதிக தூரம் செல்வது போல காட்டி கொடுக்கிறார். அவர்கள் இயேசுவை வரவேற்கிறார்கள். எங்களோடு தங்கும், மாலை நேரமாயிற்றே, பொழுதும் போயிற்றே அப்படி என்று இயேசுவை அழைக்கிறார்கள். அங்கே இயேசு இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து அப்பத்தை பிடுகிற நேரத்துல தான் அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். அதற்கு பிறகு இயேசு மறைந்து விடுகிறார். மிகுந்த துன்பத்திலும் மனவேதனையிலும் எதிர்நோக்கற்ற ஒரு சூழலிலும் இருந்த அந்த 2 சீடர்களும் எம்மாவுசுக்கு தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று தான் வந்திருக்கலாம். இன்றைக்கு மறுபடியும் அவர் எருசலேமுக்கு செல்கிறார்கள். இயேசுவை கண்டதாகவும் அவர்களோடு அவர் அப்பம் பிட்டதையும் அவர்கள் நினைவு கூர்ந்து இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கான ஒரு சாட்சியத்தை இன்றைக்கு அவர்கள் திரு தூதர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறார்கள்.
அன்புமிக்கவர்களே, துன்பத்தில் தொடங்கிய ஒரு பயணம் நம்பிக்கையில் முடிகிறது. மனவேதனையில தொடங்கிய ஒரு பயணம் இன்றைக்கு இறை ஆற்றலோடு நிறைவு பெறுகிறது. எதிர்நோக்கற்று தொடங்கிய ஒரு பயணம் இன்றைக்கு சாட்சிய வாழ்விற்கு அவர்கள் எருசலேமுக்கு அழைத்து வந்திருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட பல நேரங்களில் இப்பொழுது இருக்கிற துன்பம், இப்பொழுது இருக்கிற ஒரு இக்கட்டான ஒரு நிலை, கடவுளை அறிய முடியாமல் அல்லது கடவுளை உணர்ந்து கொள்ள முடியாமல் கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை வெகு தொலைவில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பயணமாக கூட இருக்கலாம். அச்சம் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கலாம், சந்தேகமான ஒரு பயணமாக இருக்கலாம், குழப்பமான ஒரு பயணமாக இருக்கலாம். ஆனால் அப்படி செல்லுகிற நம்மை நோக்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இறை வார்த்தையின் மூலமாக நம்மை அவர் தெளிவுபடுத்துகிறார். நற்கருணையின் வாயிலாக அவர் நம்மை உறுதிப்படுத்தி இந்த உலகத்துல உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழத்தான் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றவர்களாய் இயேசுவினுடைய உடனிருப்பை உணர்ந்து இறை வார்த்தையின் வழியாகவும் நற்கருணையின் வழியாகவும் நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தை தொடருவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.